அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் மே 20 முதல் ஜூன் 20, 2026 மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஒளியும் வழியும் பிறக்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். ஒளியும் வழியும் பிறக்கும் நேரம். இதுவரையிலும் குழப்பத்தில் இருட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு ஒளி தெரியும், ஒரு வழி கிடைக்கும். அந்த மாதிரி நேரம். ஏன் இதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ம சனியில் நீங்கள் இருக்கீங்க. அர்த்தாஷ்டம குருவாக இருக்குது. உங்கள் லக்னாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து சுகக்கேடுகளை, மரியாதை குறைவை, சிக்கல்களை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். 12ல் உள்ள ராகுவும் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகிறது, மறைந்து வாழ்வது, இப்படிலாம் பண்ணார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா 6ல் உள்ள கேது நல்லபடியாக இருப்பார். இல்லாட்டி ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு, ஒரு இயலாமை, வீக்கா. ஏன்னா நீங்கள் மீன லக்னம் மீன ராசின்னா அது சேஃப்டி ப்ளே பண்ணும். எங்கே பேர் கட்டுற போது, நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கட்டுற போதுன்னு ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள். அதனால் எந்த காரியம் செய்யாமல் அப்படியே இருக்கிறது போதும், இதை வச்சுட்டு அப்படியே திருப்தியாக இருந்துக்கும் அப்படின்னு பண்ண வைப்பார். ஆனால் இப்போ இந்த மேஜர் கோள்கள்லாம் நீங்கள் மெடிடேட் பண்ணால் கேது ஒரு பரம திருப்தியை கொடுக்குற மாதிரி ரெடி ஆகிடுவார். ஏன்னா ராகு 190 டிகிரியில் அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம், சுப செலவுகள், இல்லை இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடுகளில் போய் பாப்புலர் ஆகிறது, பெரிய மனிதர்களாக மாறுறது, இல்லை குழந்தைகள் மற்றவங்க வழியாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது, குழந்தைகளை இப்போ ஃபாரினில் இருக்காருன்னா அவரை போய் பார்த்துட்டு வர்றது, அப்படி இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும். மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் மெடிடேட் பண்ணலன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு எங்கே நம்மளால் முடியுமா, நடக்காது, வேண்டாம், குழப்பம், எதுக்கு அலைச்சல், இப்படியே ஃபோன்லேயே பார்த்துக்கலாம், இப்போ தான் வீடியோ காலில் பார்த்தாலே தெரியுது, அப்படி இப்படிலாம் ஏதாவது ஒரு காரணம். இது உதாரணத்துக்கு அந்த பையனை வெளிநாட்டில் பார்க்குறது, இது மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்துலேயும் இது இப்படி பண்ணிட்டா போதும், அங்கே போய் செஞ்சாதானா, இங்கேருந்தே இப்படி பண்ணிக்குவோம், அப்படி பண்ணிக்குவோம் அப்படின்னு எல்லாம் அது பெருசாக நன்மை கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அது மெடிடேட் பண்ணால் தான் அது மாதிரி இருப்பீங்க. இல்லாட்டி போதும் இருக்கிறத வச்சு அப்படியே சரி பண்ணுவோன்னு பண்ணிடுவீங்க. ஜென்ம சனியும் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார், நிம்மதி சந்தோஷத்தை கெடுப்பார். உடம்பு சரியில்லை, இங்கே என்னமோ போல இருக்குது, அங்கே என்னமோ போல இருக்குது, சரியில்லை அப்படின்லாம் ஒரு ஃபீல் வரும். ஆனால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். உங்கள் லக்னம் ராசிக்கு முழு சுபரான 2/9க்குரியவன் 2லேயே ஆட்சி. நேம் ஃபேமோட உங்களுக்கு தனம் கிடைக்கும். அதனால தான் வழி பிறக்கும்னு. அண்டு 5க்குரிய அந்த சந்திரனும் 4ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அடிக்கடி ஒரு மாறுறதால தான் நீங்கள் சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க. புத்தி மாறிக்கொண்டே இருக்கும். 3ல் இருக்கிற சூரியன் சும்மா அதிரடி காட்ட வைப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார். பார்த்துக்கொண்டா, நடக்கிறது நடக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே இந்த குரு சனி இதெல்லாம் பயங்கர கெடுத்து விட்டாங்களா. ராகு எதுவும் சற்று மெடிடேட் பண்ணலைன்னா அவங்களும் கெடுத்து விடுவாங்க. பயந்துக்கிட்டே நல்ல வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து என்ன நடந்தாலும் இப்போ பெரிய கஷ்டம் வந்துச்சு, தலைக்கு மேலே போயிடுச்சு, ஜான் போனான்னா முளம் போனான்னு களத்தில் இறங்கி விளையாடுற மாதிரி கண்டிப்பாக அந்த சூரியன் செய்வார். 6ஆம் இடத்ததிபதி 3ல் இருக்கிறப்ப வர்றது வரட்டும் பார்த்துக்கோன்னு. பாதகாதிபதியான புதன் அஸ்தங்கதமாயிருக்கிறது பெரிய நல்லது. இந்த நிபுணத்துவம் வெளிப்படும், பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராது. இருந்தாலும் 29/5/2026 வரைக்கும் தான் அந்த புதன் அஸ்தங்கதமாக 3ஆம் வீட்டில் மறைந்திருப்பார். அடுத்து அவர் 4ஆம் வீட்டில் ஆட்சியாக வந்துடுவார். அதாவது
ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆயிடுவார் 29/5/2026. அப்போ பெரிய பாதகங்கள் வராமல் சொத்துக்கள் வழியா, சொந்த பந்தங்கள் வழியா, வித்தை திறமை வழியா, மற்றவங்க சூழல் வழியா, பார்ட்னர் பங்கங்கள் பாதகங்கள் வராதபடி கவனமாக இருந்துக்கணும். இந்த குரு பகவான் 2/6 வரைக்கும் தான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக உங்கள் வித்தை திறமையில் குளறுபடிகள் பிரச்சனைகள் எல்லாம் ரைட்டுங்க. இப்படி செஞ்சால் தான் ஒர்க் அவுட் ஆகும். செய்கிற வேலை நடக்கலை, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நானும் தலையால் தண்ணி குடித்து பார்த்துட்டேன், முடியலங்க, என்னால் முழு இதையும் செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னு நொந்துக்கிட்டு இருந்தவர்கள் 2/6க்கு அப்புறம் 5ஆம் இடம் வருகிறார். 10க்குரியவன் 5. நினைத்ததை முடிப்பவன் போல மாறுவீங்க. நல்ல தசாபுத்தி இருந்தால் நான் சொன்ன மாதிரி நினைத்ததை முடிப்போனா. இப்போ கெட்ட தசாபுத்தி இருந்தாலும் ஒளி, தட் இஸ் வெளிச்சம் கிடைக்கும். இதுவரையிலும் இருட்டில் என்னன்னு தெரியாமல் இருந்தது, ஒரு தெளிவு, ஒரு ஒளி கிடைக்கும். அதன் மூலம் ஒரு புதிய பாதை வழியும் கிடைக்கும். இதை இப்படி பண்ணிக்கலாம், இதை அப்படி செஞ்சுக்கலாம், இதை அப்படி சரி பண்ணிக்கலாங்கிறது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 3-4 குடையவர், 7-8 குடையவர்கள், புதன் சுக்கிரன், அந்த பரிவர்த்தனை, இவன் வேலையை அவன் செய்வான், அவன் வேலையை இவன் செய்வான். ஆக உங்கள் வித்தை திறமை வழியாக நீங்கள் செய்யக்கூடியதை செஞ்சிடணும். அது மெடிடேட் பண்ணாதான் செய்வீங்க. இல்லாட்டி பாதகாதிபதியால் வரார் புதன். அவர் 8ல் இருக்கிறப்ப ஏதாவது பாதகம் வந்துருமோ. ஏன்னா பரிவர்த்தனை போல் 7-8 பரிவர்த்தனை போல். இப்போ ஆரம்பத்தில் சுக்கிரன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறப்ப இந்த ஆரம்பத்தில் அந்த இது இருக்கும். இந்த 29க்கு அப்புறம் பாதகம் வர்ற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்க சூழல் சொத்து நான் சொன்னதை நாம வச்சுக்கணும். அது வழியாக பிரச்சனை வராதபடியும் சுக்கிரன் கிட்டத்தட்ட 8/6/2026 வரைக்கும் அந்த பரிவர்த்தனை யோகம் போல் 7-8 மற்றவங்க சூழல் வழியாக முறிவு பிரிவு வர்ற மாதிரிலாம் வரும். அடுத்து 4ஆம் இடத்திலிருந்து அவர் 5ஆம் இடமான மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போ அவரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். பங்குதாரர்கள் வழியா, சகோதர சகோதரிகள் வழியா, சகாக்கள் வழியாக நல்ல அதிர்ஷ்டம் வரும். பெரிய அளவுக்கு லாபம் வரும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் லக்னாதிபதியான குரு பகவான் உச்சமாக 11ஆம் இடத்தை பார்ப்பது அண்டு 3-8 கூடையவன். முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானாதிபதி, சகாக்கள், சகோதரர்கள், சகோதரிகளுக்கு உரியவர்கள். அவரும் அங்கே உட்காந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதால நீங்கள் அவங்களோட பிளண்டாகி அவங்க வழியாக பெரிய அளவுக்கு லாபம் நன்மை கிடைக்கும். அதனால தான் வழி பிறக்குங்கிற நல்ல பார்ட்னர்ஸ் அமைஞ்சிருவாங்க. இந்த சூரியன் 15/6/2026 வரைக்கும் தான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 4ஆம் இடம் போயிடுவார். அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பை பார்த்துக்கணும். இந்த வழி கிடச்சிச்சு, இதுவரையிலும் தேங்கி நின்னும் ஓடிட்டு இருப்போம் இல்லாமல் உடம்பு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் உடம்பை பார்த்துக்கணும். சுகக்கேடுகள் வராதபடி, வியாதிகளால் பிரச்சனை வராதபடி பார்த்துக்கணும். குரு உச்சமாக இருப்பது, அதுவும் 10ஆம் இடத்ததிபதியாக இருந்து 5ல் இருப்பது சூப்பராக இருக்கும். பட் மேஜர் கோள்கள் அந்த ஒரு கோள் நல்லா இருக்குது, ராகு கேது பரவாயில்ல. சனி பகவான் 7.5 வேலையை காட்ட தான் செய்வார். ஜென்மசனியாக உங்களை வாட்டி வதைத்து விடுவார். காலம்புறம் நல்லா இருந்தால் சாயங்காலம் நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்போ நல்லா இருந்தால் அடுத்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லக்னாதிபதி உச்சமாகிறது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அவர் கொடுப்பார். மேலும் பங்குதாரர்கள் வழியாக அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்க சுக்கிரனும் 8-6க்கு அப்புறம் வேலை பார்க்குறார். பெரிய அளவுக்கு லாபம் வரும். நல்ல சுப செலவுகளை பண்ணிக்கங்க, மெடிடேட் பண்ணிக்கங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, புதிய முயற்சிகள், தொழில் வேலை ரீதியாக சில இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம். நல்லது தான். கடன் வாங்கி பண்ணிக்கங்க 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் கடன் வாங்க யோசிங்க. மெடிடேட் பண்ணிக்கணும் உடம்பு கெடாதபடி இருக்கிறப்ப. இப்போ இந்த மாதம் இந்த குரு பயிற்சியால் மெடிடேட் பண்ணிட்டீங்க. கேதுவும் குழம்பிக்கிட்டே இருந்து இது என்னன்னு தெரியாமல் எப்படி முடியும்னு தெரியாத விஷயம், அதாவது ஒரு இதுக்கு தீர்வே கிடையாதுங்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால தான் ஒளியும் வழியும் பிறக்கும் நேரம்ட்ட நல்ல மெடிடேட் பண்ணிட்டு அது ஒரு சரண்டரிங் கான்செப்டில்
மற்றவங்கள்ட்ட முறிவு பிரிவு வராதபடி உங்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ, தீவிரமாக செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கணும். சேஃப்டி ப்ளே பண்ணி நீங்களாக தடுத்துக்கக்கூடாது, நீங்களாக ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கெடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 3ல் உள்ள சூரியன் அப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கெடுக்க வைப்பார். சகாக்கள் கூட உள்ளவங்க பெரியவங்க அவங்களோட இணைந்து தான் செயல்படணும். அப்போ தான் பெரிய அளவுக்கு வெற்றி உறுதியாகும். அதன் மூலம் புகழும் கிடைக்கும், ஒரு தைரியம் வரும். அதனால தான் ஒரு இருட்டில் சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஒளியும் கிடைக்கும். அடுத்து என்ன செய்யறது என்ன ஏதுன்னு புரியாமல் இருந்தவர்களுக்கு வழியும் பிறக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் இப்படியும் அப்படியும் உள்ள ஆட்கள் அறிவாளிகள் தான். அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு பல வீடியோவில் சொல்லுவேன். இது உபய லக்னம் உபய ராசியாக வர்றதால இப்படியும் அப்படியும் மைண்டு போகும். செய்யலாம் வேணான்னு அப்படிலாம் தோணும். ஏன்னா சுபர்கள் கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்தால் நல்லது, லக்னாதிபதியாக குரு இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் அநியாயம் பண்ண மாட்டீங்க, இது பண்ணுவீங்க, உங்கள் சேஃப்டிக்காக பேசாமல் இருந்துருவீங்க, கெட்டது பண்ண மாட்டீங்க. ஆனால் 10 கூடையவனாகவும் அதே குரு வர்றதால செயல்பாடு செய்கிறதுலேயும் சிக்கல் பண்ணிங்கன்னா பயந்துக்கிட்டு வேண்டாண்டா கெட்ட பேர் வந்துட போது, மரியாதை போயிட போகுதுன்னு உங்களை சுருக்கிக்கிட்டு போதுன்ட்டு அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா முடிஞ்சதை செஞ்சிடணும். சூழலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சரியாக செஞ்சுக்கணும். அது மெடிடேட் பண்ணால் தான் வரும், இல்லாட்டி பயம் வரும். என்ன யாரை நம்புறதுன்னு தெரியல. ஏன்னா வரக்கூடிய ஆளுங்க புத்திசாலிகளாக இருப்பார்கள். அவனுக்கு என்ன ஒன்றுமே தெரில, அவன் ஜெயிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கடுப்பாவீங்க. அவங்கள்ட்ட ஒரு நட்பு பாராட்ட பிடிக்காது, அவனை மட்டமாக நினைப்பீங்க. ஜெயிக்கிற ஆளோட சேர்ந்துக்கணுங்க. ஜெயிக்கிற குதிரையில் தானே பந்தய பணம் கட்டுவாங்க. அப்படி நீங்கள் மாறிக்கிட்டீங்கன்னாக்கா மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த புதன் சுக்கிரன் அப்படி ஒரு இனம் புரியாத தைரியத்தையும் உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவதையும் அவர் உறுதி செய்வார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் நன்மைகள் கிடைக்கும். மெடிடேட் பண்ணிக்கல அப்படின்னா இவங்க 2 பேரும் கெடுத்து விட்டுருவார். நல்ல பார்ட்னரை நல்ல சூழலை கெடுத்து விட்டுற மாதிரி பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிக்கங்க, ஒளியும் வழியும் கண்டிப்பாக பிறக்கும். ஒரு புதிய பயணத்தை நீங்கள் தொடங்கலாம். என்னதான் ஜென்மசனி படுத்தினாலும் மெடிடேட் பண்ணிங்கன்னா உடம்பு ரொம்ப பாதிப்பு முன்னாடியே தெரியும். இந்த மெடிடேட் பண்ணுறப்ப எதிர்காலத்தை வருங்காலத்தை உணரக்கூடிய தன்மை இருக்கும். இது இருந்தால் இப்படி தான் நடக்கும், இது இப்படி சாப்பிட்டா என்னது வரும், இல்லை அந்த விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய தன்மை வந்துடும். 6ல் உள்ள கேது அதிரடியாக உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார், அந்த விழிப்புணர்வை கொடுப்பார். கெட்டதிலிருந்து அப்படி தவிர்க்கக்கூடிய சூழலை வெடுக்குன்னு ஒரு உணர்வை ஏற்படுத்தி விலகக்கூடிய சூழலை கொடுத்துட்ருவேன். நல்லது. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.